என்னடா பன்னீர் பச்சை கலரில் இருக்கேன்னு பார்க்குறீங்களா? எப்பயும் போல் ஒரே மாதிரி ப்ளெயினாக பன்னீர் பண்ணுறதுக்கு இது போல் ஃப்ளேவர்ஃபுல்லாக பண்ணலாங்க. அதுக்கு 1 லிட்டர் அளவுக்கு நான் பால் எடுத்துருக்கேங்க. இது நல்லா காய்ச்சிக்கலாம். பால் பொங்கி வரக்குள்ளே ஒரு சின்ன வேலை பண்ணிட்டு வந்துடலாம் வாங்க. ஒரு மிக்சர் ஜாரில் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா எடுத்துருக்குறேங்க. கொஞ்சமாக மல்லி இலை, இது கூடவே ஒரே ஒரு பச்சை மிளகா, மிளகு, அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு. நான் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கிறேன். 1 லிட்டர் பாலுக்கு 1 டீஸ்பூன் கரெக்டாக இருக்குங்க. தண்ணி விட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்குள்ளே பால் 2-3 தடவை நல்லா கொதித்து பொங்கி வந்துருச்சுங்க. பொங்கி வந்ததுக்கப்புறம் தான் இந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிவிட்டு நல்லா அது 1 நிமிஷம் வரைக்கும் கொதிக்க விடுங்க. அதுக்கு மேலே தேவையில்லை. 1 நிமிஷம் கொதிச்சாலே இந்த புதினாவோட பச்சை வாசனை போயிருங்க. நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இப்போ இது கூட கொஞ்சமாக எலுமிச்சை சாறு இல்லைனா வினிகர், இந்த 2ல் ஏதோ ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க. 2 எலுமிச்சம்பழத்தோட சாறு ஆட் பண்ணியிருந்தேங்க. ஈஸியாக திரிஞ்சு வந்துருச்சு. பன்னீர் செய்ய ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே இது போல் செட்டப் ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா டக்குன்னு பன்னீர் திரிஞ்ச உடனே நம்ம எடுத்து நல்லா வடிச்சிக்கலாம். குளிர்ந்தண்ணியில் இது போல் நல்லா வாஷ் பண்ணிங்கன்னா லெமனோட அந்த புளிப்பும் போயிடும், அதே மாதிரி மின்ட் ஃப்ளேவர் போயிடும் நினைக்க வேணாம். அது அப்படியே தாங்க இருக்கும். கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் பிழிஞ்சிட்டு நமக்கு வேணுங்கிற ஷேப்புக்கு நம்ம பிடிச்சிக்கலாம். ஸ்கொயர் ஷேப்பில் இருந்தால் தாங்க நல்லா நமக்கு க்யூப்பாக கட் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். மேலே ஒரு வெயிட் வச்சு 2 மணி நேரம் டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுறலாங்க. பன்னீருக்குள்ளே புதினாவை ஆட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஃப்ளேவருக்காக மட்டுமே இல்லைங்க. புதினாவில் க்ரீன் டீயை விட அதிக அளவில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க. அடிக்கடி புதினாவை நம்ம சமையலில் சேர்த்துக்கோங்க. இது போல் பன்னீர் செஞ்சு வச்சிட்டிங்க அப்படின்னா டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்குங்க. பிரியாணி, ஃப்ரைன்னு என்ன வேணாலும் செய்யலாம். ஃப்ரீயாக இருக்கிற டைமில் இது போல் யூஸ்ஃபுல்லாக தான் செய்கிற மாதிரி ஒரு பெரிய லாங் வீடியோ 10 டிப்ஸோடு ரெடி பண்ணியிருக்கேங்க. சேனல் நேம் கீழே லிங்க் இருக்குது, தேவைப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள். இந்த மீன் பன்னீரை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.